ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜய். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நான் பண்ணியிருக்க ரெசிபி பார்த்தீங்கன்னா சில்லி கார்லிக் ப்ரான். இது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் வீட்டிலே சும்மா வந்து தொட்டியில் வளர்த்து வச்சுருந்தேன். பூண்டு வந்து ஒரு 20 பல்லு பூண்டு மாதிரி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். இறால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய இறாலாக எடுத்திருக்கேன். ரெண்டாவது வந்து இதோட வால் இருக்குங்களா, டெயில், இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி உரித்து எடுத்துடக்கூடாது. இல்லைன்னா வந்து சுருண்டுரும், நமக்கு நீட்டாக வராது. அந்த கொஞ்சம் லாஸ்ட்டாக அது வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மேலே நல்லா கோட் ஆகிருக்கணும். தண்ணி எதுவுமே போட்டுறக்கூடாது. இதில் இருக்க வாட்டரே வந்து இது கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா இது மாதிரி மேலே வந்து ஒரு லென்த்தியாக இது மாதிரி வந்து கோட் ஆகிருக்கணும். நல்ல ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இறால ஒன்றா போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த நீட்டாக நமக்கு வந்து பொரிஞ்சு வரும். சேர்த்து நம்ம சோயா சாஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டார்க்காகவே நமக்கு தெரியும் ப்ரான் வந்துட்டு. இப்போ வந்து இது நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, இதோட நான் 1 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட வெள்ளை எள்ளு அது வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன், ரெண்டு கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். இப்போது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸு. ரெட் சில்லி சாஸ்னால் நீங்கள் ரெட் சில்லி பேஸ்ட் கூட நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். சைனீஸ் ரெட் சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இந்த சாஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து குக் ஆகணும். இந்த ரா ஃப்ளேவர் எல்லாம் போகணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இந்த சாஸ்லாம் வந்து நல்லா ஒன்றா குக் ஆகட்டும். இப்போது ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வாட்டரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு அப்போ தான் மேலே நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு கோட் கிடைக்கும். நம்ம வந்து இறால் சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நார்மலாக கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும் இதோட கிரேவி. கலர் வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கார்லிக் அந்த ப்ரான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பார்க்கும்போது. அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போது நான் பொரிச்சு வச்சுருக்க இந்த இறாலை சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும், இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு ஹனி வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நம்ம போட்டிருக்க இந்த காரத்துக்கும் இந்த ஹனிக்கும் கரெக்டாக இருக்கும். லைட்டாக நல்ல ஒரு ஸ்வீட் தெரியும், காரமும் நல்லாவே தெரியும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ஃப்ரைட் ரைஸு இல்லை ஒரு ஸ்டார்ட்ரு அது மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.